வணக்கம் தோழர்களே. நேற்று முழுக்க விஜய் தாங்க பரபரப்பான பேச்சு. எங்க பார்த்தாலும் விஜயோடைய போட்டோ பேச்சு அதான் ஓடிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் விஜய வச்சு விஜய பேசி விஜய பாராட்டி நம்ம அண்ணாத்த சீமானோ தான் பக்கம் கொஞ்சம் கிரெடிட்டே எடுத்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையாக விஜயை சாடி இருக்கிறார்கள். அதில் குறிப்பா பிஜேபி கடுமையான தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறாங்க. நமக்கு இதை பேசாமலாம் போக முடியாது இல்லையா? எனக்கு ஒரே சந்தோஷமான விஷயம், தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகுதுங்க. சந்தோஷங்க. அரசியல்னாலே சாக்கடை, அரசியலே நமக்கு ஒத்து வராது, அரசியல் வேணாமப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அரசியலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறத நான் பாராட்ட தான் செய்வேன். நிறைய பேர் சொல்கிறாங்க சினிமாவுக்கு எதுக்கு அரசியல், சினிமாக்காரங்க அரசியலுக்குள்ளே வரணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் அரசியலாக வரலாம், கட்சி ஆரம்பிக்கலாம், களத்துக்கு வரலாம். ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டா நீ அரசியலில் நிற்க போகிற, நிலைக்க போகிற. மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் காணாமல் போகிறீங்க. அப்படித்தான் வித்தியாசம். மற்றபடி யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம். விஜய் மட்டும் என்ன விதிவிலக்கா? தாராளமாக வரட்டும். நாம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஒருபோதும் சொல்லலை. அரசியலில் பலியாயிராதீங்கன்னு எச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கொண்டாட்டத்தோடு ரசிகராக இருப்பது ஒண்ணு, அரசியல் தெரிஞ்சவங்க எச்சரிக்கிறது ஒண்ணு. நீங்க எல்லாம் கொண்டாட்டத்தோட ரசிகர் மனப்பான்மையோட திரியுறீங்க. நாங்க அரசியல்ல உங்களை பலியிட்டு முடிச்சு விட்டுற போறாங்க விஜயகாந்த் மாதிரி, கவனமா இருங்க அப்படின்னு எச்சரிக்கிறோம். இதுல கொஞ்சம் பேரு எதிராக நின்றுட்டு நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இவர் பிறந்த நாளைக்கு திரிஷா அவர்கள் போட்டோஸ் போட்டு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த போட்டோல இவருடைய ஷூவெல்லாம் இது பண்ணி இதுவரை திரிஷா போட்ட போட்டோலாம் போட்டு இந்த ஷூ விஜயோடையது, விஜய்க்கும் திரிஷாவுக்கும் என்ன என்ன உனக்கு என்ன அது? இந்த கேவலமான வேலைக்கு பேர் அரசியல் இல்லை. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் போடுறாங்க. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில விஜய் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது வாயே திறக்கல, அதான் கேசட்டு பாடுதில்ல, பிடிச்சா பாடுறாங்க, தெரிஞ்சா பாடுறாங்க. இதெல்லாம் ஒரு அரசியலா பேசுறதெல்லாம் கேடு கட்டுத்தனம். இது இல்லை நம்ம அரசியல். பேச வேண்டிய அரசியல் அவங்க பேச்சில் இருக்கிற அரசியலை தான் நம்ம பேசணும். அதை விட்டுவிட்டு போனது வந்ததெல்லாம் தூக்கிட்டு அதான் அரசியல் பேசுறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 3 வைரத்தோடு 6 வைர மோதிரம், அப்புறம் குழந்தைங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு, அப்புறம் அவங்களோட செல்ஃபி, அதுலேயும் விதவிதமாக செல்ஃபி. அதில் ஒரு குழந்தை அண்ணா எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஒரு பொண்ணாட பொத்துங்கன்னு சொல்கிறாங்க, அதை உடனே பொத்துறாரு. ஓரமாக பாடுறாங்க, தூசியாக ஊதிடுவோம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஊதி விட்டுருவோம், நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சரானு ஒரு டீச்சர் அம்மா பாடுறாங்க. அதுக்கு அவர் அமைதியாக கேட்டுக்கிறாரு. இதெல்லாம் நல்லா இருக்குது. நல்ல சாப்பாடு, எல்லாரும் கொண்டாட்டமான சூழலில் ஸ்க்ரீனில் பார்த்த ஒருத்தரை நேரில் பார்க்குற சந்தோஷம், இதெல்லாம் கொண்டாட்ட மண்ணில் எல்லாருமே நல்லா. நேற்று விஜயோடைய அந்த விழா ரொம்ப நல்லாவே போயிருந்தது. பாராட்டு தான். சொந்தமாக சம்பாரித்த காசை 10 பேர் கொடுக்கறதுக்கு பாராட்டி தான் ஆகணும். அப்படிலாம் ஈஸியாக யாரும் கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? அது கொடுக்கறதெல்லாம் நம்ம பாராட்ட, அது மாற்றுக்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது இல்லை அரசியல்னு தோணுச்சு. ஏன்னா இதெல்லாம் தொண்டு நிறுவனங்கள் செய்கிறது. தொண்டு நிறுவனங்கள் தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கோ அது பண்ணுறதுக்கோ பண்ணுவாங்க, அல்லது சில பணக்காரர்கள் பண்ணுவாங்க, சில கட்சிகள் நடத்துகிற அறக்கட்டளைகள் அதை பண்ணும். நேரடி அரசியலுக்கு வர விஜய் இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேவையில்லாத அரைவே கட்டுத்தனம்னு சொல்லுவேன். விஜய் புரிஞ்சுக்கணும், இது இல்லை அரசியல். காலத்தில் போய் நில்லுங்கன்ற, கிராமமா போங்கன்ற, எல்லா கிராமத்துலையும் போய் கொடியேத்துங்கன்ற, எல்லா மக்களையும் சந்திங்கன்ற, ஒரு ஊர்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு மொத்தமாக குறிப்பிடுங்கன்ற, அது மொத்தமாக தூக்கிட்டு உட்காந்து அனலிட்டிக்கலாக பார்த்து அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க. இதான அரசியல். நம்ம முன்னாடி பாராட்டணும். ஊரா லைப்ரரி வைக்கிறது, அது பாராட்டக்கூடியது. ஊரா இரவு பள்ளிகள் வைக்கிறது, அதை பாராட்டக்கூடியது. அப்ப அதெல்லாம் தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை. சும்மா இப்படி ஒரு பந்தாவுக்கு ஒரு விழா நடத்துவது இல்லை அப்படின்ற அட்வைஸை விஜய்க்கு சொல்லிக்கலாம். இன்னொரு கூடுதல் தகவல் சொல்ல வேண்டியிருக்கு விஜய்க்கு. என்னன்னா, 2026 நான் நேரடியா சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அரசியல்ல ஒரு மாநிலத்தை இயங்க போற ஒரு கட்சி மாநில உரிமைகள் குறித்து புரிந்து கொள்ளுகிற கட்சியா இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்ன, எதெல்லாம் காவு வாங்கப்படுகிறது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும்னா தேசிய அரசியலை தெரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம வாழ்த்து சொல்லிக்கிட்டு இங்கிட்டு கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு மட்டும் இருந்துச்சுன்னா இது கட்சியே கிடையாது. அப்ப தேசிய அரசியலை புரியாம நீங்க மறுக்கப்படுகிற கல்வி உரிமை, மறுக்கப்படுகிற மாநில சுயாட்சி, மறுக்கப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீட்டு இது மாதிரியான தேர்வுகள், அது கல்வி மறுக்கப்படுகிறதுல உள்ள நம்முடைய மருத்துவ கட்டமைப்புகளை எல்லாம்
உடைச்சு காலி பண்ணி இன்னும் யாரோ பயன்படுத்துறதுக்கான சூழலை உருவாக்கக்கூடிய உள்ளடி வேலை, நீராதாரங்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது, தென்னிந்தியா முழுவதையும் துண்டாடி தனித்தனியா வச்சு தண்ணிக்கு சண்டை போட விடுவது, இதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பற்ற சூழ்நிலை உருவாக்கி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற கூலிகளாக போகிற ஒரு சூழலை உருவாக்குவது, அப்புறம் மருந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் மருந்தை ஏற்றுமதி பண்ணி வித்த கொடுமை, இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கிற பார்வையை விஜய் வளர்த்துக்கணும். இதை நான் வளர்த்துக்க மாட்டேன், புஷியானந்த் சொல்றது மட்டும் மேடையில் பேசிட்டு போவேன்னா நீங்க அரசியலை தாக்கு பிடிக்க மாட்டீங்க, அடிச்சு ஓட விட்டுருவானுங்க. ஏங்க அரசியல்ல பொறுப்புல இல்ல பதவியில இல்ல எங்களையே அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கானுங்க. 5 ரூபா சம்பாதிக்கல, நாங்க வாடகை வீட்டில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசிட்டு இருக்கோம். 18 வயசுல கொடியை பிடிச்சி மாணவர் சங்கத்துல வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துல சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அவ்வளவு நெருக்கடி வரும்போது உங்களுக்கு நெருக்கடி வரும். அதை எதிர்கொள்வதற்கு அரசியல் அறிவு உங்களுக்கு தேவைப்படுகிறது. புஷியானந்த் சொல்றதை வச்சு உள்ளடி வேலை பார்க்காதீங்க. இதுல இன்னொரு வேலையை புஷியானந்த் பண்ணியிருக்காரு, என்ன தெரியுங்களா? விஜய் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சங்கிகள் பொதுவா சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் ஜோசப் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதா? ஜோசப் விஜய் வரலாம், அப்புறம் ஜோசப் ஆண்டனி வரலாம், அப்புறம் முகமது துக்லக் வரலாம், முகமது அக்லக் வரலாம், அஷ்ரஃப் வரலாம், யார் வேணாலும் வரலாம், சுந்தரவலியும் வரலாம். இது அரசியல் சாசன சட்டம் நம்ம கொடுத்திருக்கிற உரிமை. இதுல என்ன ஜோசப் விஜய் அவர் வந்து கிறிஸ்தவர், அவரு என்னது யாருக்கு எழுதி கொடுத்தா? அதெல்லாம் தப்பு. இந்த விமர்சனம் கேடுகட்டத்தனமான விமர்சனம். இதை உடைக்கணுன்றக்காக புஷியானந்த் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஸ்டூடெண்டோடைய அம்மா அப்பாவை செட்டப் பண்ணி அவங்க போய் இவருக்கு ஒரு செந்தூரம் குங்குமம் ஏதோ வச்சு விட்டுருக்குறாங்க, இவர் வாங்கிக்கிறார். விஜய் பொதுவாகவே அப்படி ஆள் தான், அது நம்ம ஊருக்கே தெரியும். பொதுவாகவே எதை வச்சாலும் வாங்கிக்கிறவங்க. அவங்க அம்மா சாய்பாபா கோயிலை கட்டலையா? அந்த அம்மா கிறிஸ்தவங்க, சாய்பாபா முஸ்லீம், அவரை கொண்டாடுறது இந்துக்கள், அந்த கோயிலை கட்டலையா? இதெல்லாம் ஒரு வேலையே இல்லைங்க. விஜய் எந்த சாதி, எந்த சமூகம், எந்த மதத்தை, எந்த வழிபாட்டு நம்பிக்கை கொண்டவரா இருந்துட்டு போறாரு. அரசியலுக்கு வர்றதுக்கு அது எதுக்கு குவாலிஃபிகேஷனா? அரசியலுக்கு வர்றதுக்கு அறிவு வேணும், சமூகத்தை பற்றிய பார்வை வேணும், இதுதான் அடிப்படை. இதை வளர்த்துக்கிட்டாருன்னா, ஏன்னா வரும்போதே குதிக்கும் போதே எல்லாம் தெரியாது, வந்தாவது வளர்த்துக்கிட்டாருன்னா அவர் நிற்பாரு, இல்லைன்னா காணாம போயிடுவாரு. எப்படி தெரியுங்களா? நம்ம விஜயகாந்த் தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டியில கூட அவருடைய ரசிகர் மன்றம் இருந்துச்சு. விஜய் என்னங்க இவரெல்லாம் தூக்கி சாப்பிட்ற ரசிகர்களை வச்சிருந்தாரு. அன்றாடம் தன்னை தேடி வரவங்களுக்கு உணவு கொடுத்த மனுஷன். அன்றாடம் 18 மணி நேரம்லாம் ரசிகர்களுக்கு போட்டோ ஷூட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நிற்பாங்க, இவர் கையை போட்டு கைவலியோட படுத்ததெல்லாம் அவர்களுடைய நண்பர்கள் பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு ரசிகர் மன்றம் அவருக்கு இருக்கு. எங்க ஊர்லாம் ஒரு குக்கிராமம், பஸ்ஸே போகாத ஊர் எங்க பாட்டி ஊர்லாம். அங்க கூட இவருக்கு ரசிகர் மன்றம் இருக்குன்னா பாருங்களேன் விஜயகாந்துக்கு. அப்படியான விஜயகாந்த் முதல் முறையாக மதுரையில் மாநாட்டை கூட்டும் போது பல லட்சம் இளைஞர்கள் போய் திரண்டாங்க. 2வது விஷயம், அது 100 ரூபாய் எவ்வளோ சம்திங், எனக்கு ஞாபகம் இல்லை, நம்ம ரொம்ப சின்னவங்களா இருந்தோம். 100 ரூபாய் எவ்வளோ வாங்கி டிக்கெட்லாம் போட்டு தான் உள்ளே அனுமதிச்சாங்க நிறைய பொதுமக்களை. அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. காசை கொடுத்து கூட நான் போய் பார்ப்பேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க உள்ள போனதெல்லாம் அன்னைக்கு நம்ம படிக்கும்போது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. முதல் தேர்தல் அவர் நின்ன போது 8.9% வாக்கு, சாதாரண அளவு இல்லை. முதல் தேர்தலே 8.9. ஆனா பின்னாடி எதிர்கட்சி தலைவரான பிறகு அதுக்கப்புறம் அவருடைய கட்சி என்னாச்சு? தமிழ்நாட்டுல 15% வரைக்கும் யார் வேணாலும் ஓட்டு வாங்கி முன்ன பின்ன போய் வருவாங்க. ஆனால் வெற்றி அடைந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஆட்சி அமைக்கிற இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ள இதுவரை யாரும் இல்லை. அப்படி வருவதற்கு வாய்ப்பும் இல்லை. நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச அரசியலை அது மாறுச்சுன்னா கொண்டாடலாம், பார்க்கலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா எப்படியாவது விஜயை வச்சு 2026ல் நாங்கள் ஒரு மெகா கூட்டணியை போட்டு ஆட்சியை பிடிச்சி ஆட்டி போடுவோம் அப்படின்னு நம்ம அண்ணன் உள்ளூர்லேயே உழுது பயிரிடுறவர் இருக்கார்ல நம்ம சீமானு, அப்படியே அடிச்சு விட்டுருக்காரு. என் தம்பி சொன்னா கரெக்டு, என் தம்பி சொன்னா சரிதான், என் தம்பி கூட தான் சேர்ந்து 2026ல் நாங்கள் ஆட்சியை பார்க்க போகிறோம், அதை பார்க்க போகிறோம், பூச்சியை பிடிக்க போகிறோம். இருக்கட்டும். நீ இது வரைக்கும் என்ன வாயில வடை சுட்ட? ஒரு பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க, என்ன கேட்டாங்க தெரியுமா? விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்ல என்ன நினைக்கிறீங்க? இந்த கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் அட்டிக்கிற அட்டியில இவங்க யாரும் அரசியலுக்கே வரக்கூடாது, கட்சி தொடங்கணும்ன்ற எண்ணமே வரக்கூடாதுன்னு. இந்த ஆள் தான் 2024ல் என் தம்பியும் நானும். அசிங்கமா இல்லையானே? கூச்ச நாச்சமா இல்லையானே? சரி, இந்த பக்கம் வாங்க. அதே கேள்வியை கேட்கும்போது 13 வருஷமா நான் அரசியல் இருக்கிறவன், 13 வருஷமா அரசியல் இருக்கிறேன்னா என்கிட்ட இந்த கேள்வியை கேட்காதீங்க, நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க போற விஜய்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்ன வாயி இன்னைக்கு டொம்முன்னு காலில் விழுந்திருக்குங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? விஜய் நமக்கு தம்பி, அவர் அப்படியே விட்டுற முடியாது இல்ல,
அவருக்கு ஒரு பிரச்சனைனா துணைக்கு நிக்கணும்ல. இனம் தெரியாத பாசம் இருக்கான். அட்ட பாவிங்களா, என்ன உருட்டுறீங்க. இனம் தெரியாத பாசம். விஜய் கட்சி ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு வந்துருச்சாக்கம். ஐயோ வந்துட்டாரியா, இவர் நம்ம ஓட்டை பிரிச்சிருவாரியா, நம்ம வாங்கின 5 லட்சம் ஓட்டு அம்பேலாக போதியா, என்னையா பண்ணலாம், பேசாம போய் காலில் விழுந்து சரணாகதி ஆயிடலான்னு சரணாகதி ஆயிட்டு அது வந்து ஒரு விதமான பாசமா அண்ணனுக்கு. அண்ணன் சொல்றாரு விஜய் வரவே கூடாதுன்னு ஒரு கூட்டம் நினைக்குது. அது செஞ்சதே நீ தானே, மறந்துட்டீங்களோ? செலக்டிவ் அம்னீசியாவோ? விஜய் அரசியலுக்கே வரக்கூடாது, அடிச்சு ஓட விடுவேன், நடிப்பு மட்டுமே பதவி வாங்குறதுக்கும் வெற்றி அடைவதற்கும் அரசியல் நிற்பதற்கும் தகுதியா அப்படின்னு கேட்டது நீங்க தானே. இப்போ நானே புதுசா உருட்டுறிய. ரொம்ப கேடுகட்டத்தனங்க. அரசியல்ல எடப்பாடியாரை அசிங்கமா பேசுனது இதே பீஸு தான், எடப்பாடியாரை கேவலப்படுத்தினது இதே பீஸு தான். அப்புறம் அங்கே போய் நின்றுக்கிட்டு இடைத்தேர்தலை ஜெயிக்கணும்னு எடப்பாடியார் காலில் விழுந்து ஐயா ஓட்டு போடுங்க பிச்சை எடுக்கிறது இந்த கும்பல் தான். கேடுகட்ட கும்பல். அரசியலுக்காக ஓட்டு பொறுக்குவதற்காக எந்த எட்ஜ்லையும் காலில் விழுவேன்னு ஒரு கும்பல் இருக்குன்னா அதுங்க கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் தம்பிங்களா தங்கைங்களா. இதுல எந்த இடத்துல நம்ம அண்ணாத்த சீமானுக்கு ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் என்ன சொல்லிவிட்டாரு, மேடையில் நின்று அந்த மாணவர்களை பார்த்து இங்கே போதை கல்ச்சர் வந்து அதிகமாயிருச்சு, போதை பெருசாக வளர்ந்துருச்சு, எனக்கு பயமாக இருக்கு ஒரு அப்பான்ற முறையில், என் பிள்ளைங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன், அதனால போதைக்கு எதிராக நம்ம வேலை பார்க்கணும், அரசாங்கம் தான் இதை சரி பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, நம்மளே காப்பாற்றிக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்குன்னு பேசிட்டு போதை மருந்துக்கு எதிராக ஒரு உறுதிமொழி எடுத்தாருங்க. அங்கே அண்ணன் அழுதுட்டாராம். ஐயோ என்னையா இந்த ஆளு போதை மருந்துக்கு எதிராக உறுதிமொழியெல்லாம் எடுக்க சொல்றாரு. நம்ம வேற நல்லா பொல்லா வீட்டில் இருந்தோம்னா மொத்தமாக குடிச்சிட்டு மட்டையாவும். நம்ம தம்பிங்க என்னடானா ரூம் போட்டு குடிக்கிறாங்க, அதில் 4 வீடியோ வெளியே வந்துருச்சு. இதில் என்னையா பண்ண போறோம்னா அண்ணனுக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சான். என்ன பண்றதுன்னே தெரியலையா அண்ணனுக்கு. கடைசியில் எப்படியா போதை ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கிறாரு, குடிக்க விட மாட்டாரு போல இருக்கு, நம்ம வாழ்க்கையிலே கை வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம அண்ணன் சீமான் கதற. அப்பதான் நம்ம வந்து ஆறுதல் சொல்றோம், டோன்ட் வரின்னு. ஏன்னா தலைவர் அப்படி இல்லை. விஜய் படத்துல பாருங்க, மாஸ்டர் படத்துல பேராசிரியர் இருப்பாரு, எங்களை மாதிரி பேராசிரியராக காலேஜில் வேலை பார்த்துருப்பாரு. முன்னாடி வேலை பார்த்தவரை எழுப்பும் போதையே மொக்க குடி குடிச்சு விட்டு மல்லாக்க கிடப்பாரு, படம் பூரா குடிப்பாரு. அதவே நாங்கள் ஒன்றும் கண்டுக்கல, சினிமா தானே போயா அப்படின்னு விட்டோம். அதுக்கப்புறம் வாங்கண்ணே வணக்கம்ண்ணே அப்படின்னு பாட்டு பண்ணாரு, போயான்னு விட்டுட்டோம். அப்புறம் நான் ரெடி தான் வரவான்னு பாடினாரு, அண்ணே தான் ரெடி தான் வரவானாரு, அப்பையும் குடிச்சுட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போதான் ஒரு படம் கோட்டு காட்டுன்னு எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதுலேயும் குடிகாரன் பாட்டு தான் நான் வந்து இது பண்ணவானாரு. அப்பையும் மக்கள் நிறையா கொதிச்சாங்க, நாங்கள் அதை கண்டுக்கல, சினிமாடா போங்கடா அப்படின்ட்டு விட்டோம். அதனாலண்ணே அந்த பயம்லாம் உங்களுக்கு வர வேணாம். என்னதான் இருந்தாலும் நம்ம அண்ணனாச்சே, அது குடிகார அண்ணனாச்சே, அதை போய் இனி திருத்த முடியாதே அப்படின்னு விஜய்க்கு தெரியும். 2026 மொத்தமாக சேர்ந்து மூழ்காம எங்கிட்டோ மக்கள் மனசில் இடம் பிடிச்சி ஏதோ ஒரு ஓரமாக நிற்க பாருங்க, அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம்.